ஷாலோம். ஷாலோம்னா என்ன தெரியுமா? சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இனி உள்ள நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிற நேரம். சந்தோஷத்தோடு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் உள்ள நேரம் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அடியின் சுயமாய் ஒரு வார்த்தை நாவிலிருந்து புறப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சமாதானம் என்ற தலைப்பில் இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை கவனிக்க இருக்கிறோம். பொதுவாக ஏழை மக்கள் முதல் நடுத்தர மக்கள், நல்ல உயர் நிலையில் இருக்கிற மக்களோடு ஒரு தொடர்பை ஆண்டவர் இந்த தேசத்தில் ஊழியத்திற்கு வந்து கத்த தந்தார். ஏழை இடத்துல போய் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா, சாப்பாடுக்கெல்லாம் வழி இருக்கிறது, மழை பெய்தால் தண்ணி எல்லாம் உள்ள வருதுயா, அதனால மழை வந்தால் சமாதான கேடு. நடுத்தர மக்களிடத்துல போய் கேட்டால் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறோம், படுத்தா தூக்கம் இல்லை. எல்லா பணமும் எல்லா வசதியும் இருக்கிற இடத்துல போய் கேட்டால் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், என்ன இருந்து பிரயோஜனம் இல்லையா, வாழ்க்கையில மனைவியை வச்சு, கணவனை வச்சு, பிள்ளைகளை வச்சு, தந்த சொத்தை வச்சு சமாதானம் இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த காலையிலே இந்த கேட்டகரியில இருக்கிறதுல நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு சுய பரிசோதனை செய்தால் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் யோவான் எழுதிய சுவிசேஷத்தின் 14ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஒருவேளை உங்கள் போதகர், பாஸ்டர்மா அல்லது உங்களுடைய உறவுகள் யாராவது உங்க வீட்டுக்கு வந்துட்டா, ஏதாவது பொருளை தெரியாம வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்வீங்க, அல்லது அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் இந்த பொருளை வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லி. இந்த பொருள் திருப்பி அவர்கள் கையிலே கைமாறி கொடுக்கப்படும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? வச்சு போயிருக்கிறேன். அத நான் உங்க கையிலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன். அது உங்களுடைய உரிமை சொத்து. அது யாருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் என்றால், என்னுடைய மை பீஸ், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் ஒரு சினிமாவில் ஒரு 3 மணி நேரம் உங்களை சந்தோஷப்படுத்தும். ஒரு சர்க்கஸ் ஒரு 2 மணி நேரம் உங்களை சந்தோஷப்படுத்தும். ஆனால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த நல்ல நாளிலே இந்த சமாதானத்துக்கு ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே அவர் நமக்கு தந்த சமாதானத்தை உங்களுக்கு இன்றைக்கு காலையிலே விளம்பி கொடுக்க ஜெபத்தோடு இருக்கிறேன்.
நீங்கள் கொஞ்ச நேரம் என்னோடு இந்த வார்த்தையோடு தேவ சமூகத்தில் பயணித்து உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த ஆராதனைக்கு வந்தது உங்களுக்கு பிரயோஜனம். ஆண்டின் 14வது உயிர்த்தெழுதலின் நாளிலே சபை நிற்கிறது. 14வது உயிர்த்தெழுதலின் நாளிலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆதலால் அந்த சமாதானத்தை பெற்று இன்றைக்கு காலையிலே இந்த ஆராதனையிலிருந்து நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த சமாதானத்தை எடுத்து வைத்திருக்கிறதை எடுத்து உங்க வீட்டுக்கு கொண்டு செல்வதற்கு ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கவனியுங்கள். வாசிக்கலாம். எண்ணாகமங்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். 26ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த வசனத்தை திருப்பி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, நல்ல கவனி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. நம்பர் 1, யாருக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார்னா அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள். கையை பிடிச்சு சொல்லுங்க. அவர் முகத்தை யாரு நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம். யாருடைய முகத்தை எல்லாம் நீங்க பார்த்துட்டு சமாதானத்தை இழந்தீங்களோ, இன்றைக்கு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அல்லேலூயா. அடுத்த வசனம் 25ஆம் வசனத்தை ஒன்னு கூடி வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் உன்னை காக்க கடவர். 25ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஒரு இருட்டான வீட்டில் நீங்க இருக்கேன்னு வச்சுக்காங்க. கூப்பிட்டு பாக்கீங்க. கூப்பிட்டுட்டு சத்தம் அந்த கூப்பிட்டவருக்கும் தெரியல, உங்களை வந்து நீங்களும் அவருடைய முகத்தை பார்க்கல. அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு டார்ச் எடுப்போம். என்ன செய்வோம்? இந்த டார்ச் இங்கிருந்து போக சொல்ல அவருடைய முகத்தை அங்கிருந்து நம்ம பார்க்கிறது போல திருப்பி இந்த டார்ச் இப்படி திருப்பினா நம்ம முகம் பார்க்கும். இதை போல இயேசுவனுடைய முகம் நம்ம மேல பதிச்சுச்சுன்னா நாம் பிரகாசிக்க பண்ண செய்கிற ஆண்டவர் என்பதை இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அந்த காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய நீண்ட பைபிள் ஸ்டடி நடத்தி வருகிறேன். தேவ சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். யாரு சாயலாக? அப்ப நீங்க இன்னைக்கு எல்லாரும் கண்ணாடியை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்க கண்ணாடியில உங்க முகத்தை நீங்களே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னைக்காவது ஆண்டவரே, நான் ஒருவேளை கருப்பா சிவப்பா, நான் வண்ணம் கூடினவனா குறைஞ்சவனா, ஒருவேளை உயரமாய் தாழ்வாய் இருக்கிறேனா என்றாலும் நான் கர்த்தருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த கர்த்தர் சொல்லுதாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையால் காக்க கடவர். 26ஆம் வசனத்தை மறுபடி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் சேர்ந்து வாசித்தரலாமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதை. கரங்களை தட்டி யாரெல்லாம் இன்னைக்கு வீட்டில இருந்து வர சொல்ல சண்டை போட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது.
யாரெல்லாம் இதுக்குள்ள முறுமுறுத்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. யாரெல்லாம் இன்னைக்கு போகாட்ட அந்த பாஸ்டர் போன் அடிச்சு கேட்டுருவாருன்னு சொல்லி அந்த கேள்விக்கு பதிலுக்காக வந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் இந்த காலையிலே சபையை நடுநின்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்குகிறார். ஏன் அவருடைய முகத்தினுடைய பிரசன்னத்தை உங்களுக்கு தருகிறார் என்றால், உங்களுக்கு ஒரு சமாதானம், உங்களுக்கு ஒரு சாலோம் என்ற ஒரு சமாதானத்தை கட்டளையிட விரும்புகிறார். ஆனால் நிபந்தனை, கர்த்தருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது மத்தேயு 6:23, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருடைய முகத்தெல்லாம் பார்த்து வெட்கப்படுறீங்களோ, யாரெல்லாம் முகத்தை பார்த்து இப்ப அவங்க முகத்தை பார்க்கிறதுக்கு பிரியப்படலையோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் என்னுடைய முகம், என்னுடைய பிரசன்னம் உனக்கு சமாதானத்தை, உனக்கு ஆறுதலை தரும் என்று ஆவியானவர் திருவள்ளம் பற்றுகிறார். இங்கதான் இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில கர்த்தர் கேட்கிறாரு, உங்களில் அநேகருடைய வாழ்வில ஜெபம் இருக்கு, ஆராதனை இருக்கு, வேத வாசிப்பு இருக்கு, ஆனால் அநேகருடைய வாழ்வில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. எப்படி இருக்கு? ஏதோ வாழ்கிறோம். பொட்டப்பள்ளிட்ட கேட்டா கெட்டி கொடுத்துட்டாங்க, என்ன செய்ய? அப்பா அம்மாவுக்காக என்ன செய்யணும்? வாழணும். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் சொல்லுகிறார், என் முகத்தை யாரெல்லாம் தேடுகிறீங்களோ அவங்களுக்கு ஏன் உங்களை பிரசன்னம், என்னுடைய மகிமை, என்னுடைய தேஜஸ் அவங்களை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கிறது சமாதானம். நிறைஞ்ச இடத்துல அடிக்கடி நான் சொல்லுவேன், படுத்த அடுத்த நிமிடத்தில் ஆண்டவர் உறங்குவதற்கான ஒரு கிருபை தந்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், ஊழியத்தில், குடும்பத்தில், உறவுகளில், பழகுறவங்களிடத்துல பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கிறது. ஆனால் என்னுடைய நேசருடைய பிரசன்னத்தை நான் நோக்கி பார்க்க சொல்ல, இதெல்லாம் லெகுவாக்கி என்னை சமாதானமாக வாழ வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. நம்பர் 1, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அவருடைய முகத்தை நோக்கி அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்து வாழுகிறீங்களோ உங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம். நம்பர் 2, ஏசாயா 26:3. ஏசாயா 26:3 நல்ல கவனிக்கணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கரங்களை உற்சாகத்தோடு எல்லாரும் அந்த வசனத்தை அப்படியே உள்வாங்கி இன்னைக்கு அந்த சமாதானத்தை பெற்றவங்க வீட்டுக்கு போறீங்க. நம்பர் 2, அவரை உறுதியாக பற்றி பிடித்துக்கிடணும். என்னது? உறுதி. தேவைக்கு மட்டும் இல்ல, நன்மைக்கு மட்டுமல்ல, ஆசீர்வாதத்திற்கு மட்டுமல்ல, உம்மை உறுதியாய். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? முள்ள பிடிச்சாலும் முருக பிடிக்கணும். ஒருத்தனை காட்டாட்டு தண்ணி இழுத்துட்டு போயிட்டு அவன் போய் அவனை இழுத்து கொண்டு போனது ஒரு பெரிய கிணத்துக்குள்ள. அவன் என்னதெல்லாமா பிடிச்சு பார்த்தான், ஒரு முள்ளு முருங்கை மட்டும் கையில கிடைச்சிச்சு. அத அவன் பிடிச்ச பிடி ஓங்கி பிடிச்சிட்டான். கொஞ்சம் கீழே கண்ணிட்டு பார்க்க சொல்ல ஒரு பெரிய கிணறு. அவனுக்கு நம்பிக்கை கடைசியில என்னதுன்னா இந்த முள்ளு முருங்கை தான். ஆனால் பிடிச்ச பிடியில 2 கைகளிலும் ரத்தங்கள் தார தாரையாய் போனாலும், ஆனாலும் இதை பிடிக்காவிட்டால் மரணம் நிச்சயம் என்பதை பிடித்து கொண்டது போல, சகோதரா, நீங்க தட்டின சில கதவுகள், நீங்க பிடிச்ச சில பிடிகள் உங்க வாழ்க்கைக்கு பிடிதராமல் போன இடத்துல இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை உறுதியாக நீங்கள் பற்றி பிடித்து கொள்கிற மனதை உடையவர்களாய் நீங்கள் மாறினால், உங்க நம்பிக்கையின்படி நீர் அவனை பூரண சமாதானம். என்ன சமாதானம்? பூரண சமாதானம். இன்னைக்கு சமாதானத்துக்கு வேண்டிய ஆட்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறான். எங்க கிடைக்கும், எங்க கிடைக்கும், எங்க கிடைக்கும்?
நான் முதல் ஆராதனை சொன்னேன், செங்கோட்டையில இருக்கிற சகல சூப்பர் மார்க்கெட்ல நீங்க தேடி தேடி போனால் அங்கு விற்பனைக்கு வைக்கப்படாதது, தென்காசியில இருக்கிற அதை விட பெரிய சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்காத சமாதானம் இங்க பக்கத்துல திருவனந்தபுரத்துல லூலு என்கிற ஒரு பெரிய மால் இருக்கிறது. அந்த மாலில் விற்கப்படாத ஒரே ஒரு பொருள் என்னவென்றால் அது சமாதானம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அவரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்கிற மனதை உடைய உம்முடைய நம்பிக்கையின்படி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பூரண சமாதானம், ஆமென், பூரண சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நிபந்தனை, நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நம்ம ஆட்களுக்கு ஒரு பெரிய சீக்கு என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு ஆபத்தான பாதையில போக சொல்ல சோத்திரம் 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 சோத்திரம், அதை தாண்டியாச்சு சோலி முடிஞ்சு. உண்மைதானே? அடுத்து ஒரு வியாதி வந்தால் அப்ப நேர் முழங்காலில். நான் இன்னைக்கும் என்னுடைய மூத்த அண்ணனை நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய மூத்த அண்ணனுக்கு நாங்க 4 பேர் ஊழியக்காரங்க. எங்க அண்ணனுக்கு சூப்பர்வைசர் வேலை கொடுக்க போவதாக ஒரு டெம்பரவரியாக அவர் போன நேரத்தில் எங்க அண்ணன் நின்று முழங்காலில் நின்னதெல்லாம் நான் இன்னைக்கு என் கண்ணால பார்க்கிறேன். கடைசியில அவரு அந்த ஸ்தானம் கிடைச்ச உடனே அந்த முழங்காலும் இல்லை, அந்த ஆராதனையும் இல்லை, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் வெளிப்பட்டது. வெளியே போயிட்டு அவுட்ல ஆயிட்டாரு. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் பேரில் வந்தது. ஆனால் அந்த சமாதானத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அவரை உறுதியாக உண்மையாக அவரை மனதுடையவனாக அவரை அப்படி பற்றி இறுகி பிடிச்சிட்டீங்கன்னா பூரண சமாதானம். சொல்லுங்க, பூரண சமாதானம் வேண்டும் என்றால் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை எனக்கு உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆனா நிபந்தனை உறுதியாய். சொல்லுங்க சகோதரிமார், என்ன சொல்லுங்க? உறுதியாய் அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பூரண சமாதானம். மூன்றாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கரங்களை தட்டி இவ்வளவுதான் சத்தமாயா? அப்பா அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமாபுரிக்கு 3ஆவதாக யாருக்கு சமாதானம் என்ன, யாருக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்றால் இவ்விதமாய் தம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நேற்றுக்கு பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன், ஒரு திருஷ்டாந்தமா சொன்னேன். நான் பெத்லகேமுக்கு போகல, நான் கோல்கதாவுக்கு போகல, நான் கபாலஸ்தலத்துக்கு போகல. ஆனா நான் அங்க இருக்கிற இடத்தை இங்க இருந்து விசுவாசிக்கிறேன். இயேசு சத்திரத்துல தட்டினாரு. சத்திரம் எங்க இருக்குன்னு, வடக்கா கிழக்கா தெற்கா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐ பிலீவ் என் தேவனாகிய கிறிஸ்து அந்த சத்திரத்துல அவங்க மரியாளு யோசேப்பு தட்டினத நான் இங்க இருந்து என் விசுவாச கண்களில் காண்கிறேன். ஒரு அல்லேலூயா. அவர் பெத்லகேமில அந்த முன்னணையில கடத்தப்பட்டத இங்கிருந்து விசுவாசித்து என் கண்களில் அந்த காட்சியை லைவ்ல பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இதாயா விசுவாசம்? இந்த காலையிலே இந்த சத்தத்தை கவனிக்கிற தேவஜனமே, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய விசுவாசத்துல யாருமே பாவி கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இதுல இருக்கிறவங்க யாரு கிடையாது. விசுவாசத்தினால் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன இருக்காம்? சமாதானம்.
இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, அந்த சமாதானத்தை அனுபவிக்கிறீங்களா? சீனி கொஞ்சம் குறையினா கொஞ்சம் சீனி கொஞ்சம் கூட்டு போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி டீயை கேட்க தெரியுது தெரியுமா? உரப்பு இல்லைன்னு சொல்ற, என்ன குழம்பு வச்சிருக்கிற, குழம்பு கொஞ்சம் கூட்டிட்டு வா, உப்ப கூட்டு. இந்த காலையிலே இயேசுவை யார் ஒருவர் விசுவாசிக்கிறார்களோ அவன் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் சமாதானத்தை தருகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்தவர்களுக்கு எந்த சூழ்நிலைகளிலும் சமாதானம் உண்டு. இன்னைக்கு நம்ம சோதித்து பார்க்கணும். கணவன் மனைவிக்குள்ள 2 பேரும் கொஞ்ச நேரம் இருந்தா போதும் சண்டை வந்துடும். அதை விட சூப்பர், நான் பிள்ளைகள் உட்பட 4 பேர் உட்கார்ந்தோம், அங்க சண்டையில தான் அந்த 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 ஃபெலோஷிப் என்ன செய்யும், பிரியும். அதை விட சூப்பர், 4 பேர் இருந்தா 5 மொபைல் ஒரு வீட்டில். எத்தனை? 4 பேர் இருந்தா 5 மொபைல். இந்த நல்ல பகல் நல்ல வேலை, கர்த்தருடைய கிருபையினால எல்லா வீட்லயும் ஒரே டிவி. எத்தனை டிவி? சாத்தா நல்ல இடப்பட்டான். அவன் சூப்பர் ஆண்ட்ராய்டுல என்ன கொண்டு வந்துட்டான், டிவி அங்க வந்துடும். அப்பா சொல்றாரு, ஏன் இஷ்டப்படி நான் பார்ப்பேன். அம்மா சொல்லுதா, அது எனக்கு இஷ்டம், நீர் சும்மா இருமியா. பிள்ளை சொல்லும், தலை அப்பா யாரு, தலை ஓரங்கட்டி இருங்கய்யா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இவ்விதமாய் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் நம்ம என்ன பெற்றிருக்கிறோமா? சமாதானம் இருக்கா? இல்லனா இந்த இயேசுவை இன்னும் கொஞ்சம் கூடி விசுவாசிக்கணும். நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த சமாதானம் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போக முடியும். ஆமென். இது கடையில் எங்கேயும் விற்கப்படாத ஒன்று. இது கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரால மாத்திரம் தரக்கூடியது. 4வது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:15. ஆகிலும் நல்ல புரியுங்க, அவிவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். எல்லாரும் கவனிங்க, சபையில யாரு பிரிஞ்சு போனாலும் அந்த இடத்துல ஒரு ஆளை கொண்டு நிறுத்துவார். இதுதான் கர்த்தருடைய கல்வாரியினுடைய இரத்தத்தினுடைய பவர். பிரிந்து போகிறவன் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. தேவன் நம்மை கரங்களை தட்டி பக்கத்துல சொல்லுங்க, சமாதானமாய் இருக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க, சபையே இந்த உள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களை எதற்கு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா, நீங்க சமாதானமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கலகக்காரனாய் சண்டைக்காரனாய் பிரிச்சு விடுகிறவனாய் அல்ல உங்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்தது. பிரிந்து போகிறவன் பிரிந்து போகட்டும். தம்மை அழைத்த தேவன் அழைத்த அழைப்புக்கு உண்மையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் சமாதானமாய் இருக்கும்படிக்கு உங்களை இந்த இடத்துல அழைக்க வச்சிருக்கிறாரு. இந்த கணவனை மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாடிக்கேத்த மூடி, மூடிக்கேத்த. இந்த நம்ம சர்ச்சில் இருக்கிற நான் உள்பட, நானும் பாஸ்டர் உள்பட உங்களை எல்லாரையும் நான் ஸ்டடி பண்ணிட்டேன். கரெக்டா தான் நினைச்சிருக்கிறாரு எல்லாரையும். அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு இன்ஜினியர் வந்தான், கலெக்டர் வந்தான். யார் வந்தா? மக்களை இன்னும் பிடிச்சுக்க, இதுதான் உனக்கு. நீ என்னைக்கு பிறந்தாயோ அன்னைக்கு உன்னுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு சரீரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேரு இந்த பிரிச்ச எலும்பை விட்டு வேற எங்க போக சொல்லதான் சமாதான கேடு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. சக்கனுக்கேத்த சக்கி, மலையாளத்துல சூப்பர் ஒரு சொல்லாக. சக்கனுக்கேத்த மூடிக்கேத்த. இதுதான் யா. இதுல நீங்க சமாதானத்தை உங்களில் வெளிப்படுத்தணும். என்ன வெளிப்படுத்தணும்? ஸ்தோத்திரம். மனைவியை கண்டடைகிறவன் சொல்லுங்க,
நன்மையை கண்டடைகிறான். அல்லேலூயா. இந்த மனைவி இல்லாத ஒரு 2 நாள் தெரியும் வீடு எப்படி கிடக்குன்னு தெரியும். அல்லேலூயா. இந்த கணவன் இல்லாத ஒரு வீடுனா அடிக்கடி அந்த கதவை வேறொரு 3வது ஒரு தேர்ட் பார்ட்டி கதவு தட்டும். கணவன் சிங்க இருந்தாருன்னா அங்க ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான், எட்டி பார்க்க மாட்டான். இந்த காலையில சகோதரிமாரே, சகோதரரே, உங்களை என்னை இந்த பூமியில ஆண்டவர் ஏன் அழைச்சிருக்காரு தெரியுமா? சண்டை போடுறதுக்கும் வீட்டில் சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கு அல்ல. நீங்கள் சமாதானத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? சமாதானத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நான் சொல்ல போகிற இன்னுள்ள வசனங்கள் எல்லாம் ரொம்ப மைண்ட்ல அப்படி பிடிச்சு வாங்கணும். இது உங்க வாழ்க்கைக்கு அசை போடணும். இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப பிரயோஜனம் பண்ணும். வாசிக்கலாமே. லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 79. லூக்கா 1 78 79. அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவிரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லாரும் என்ன கவனிங்க. உங்க வசனத்துல 78 மட்டும் பிடிச்சு வச்சுக்காங்க. அந்த 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 பகுதியை உங்க பைபிளை திறந்து வச்சுக்காங்க. அந்த காலத்திலும் மரண இருளில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு வெளிச்சத்தை தர. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இயேசு வாழ்வில் வந்ததுனால உங்களுக்கு பிள்ளைக்கு எங்க மாப்பிள்ளை பார்க்கணும், எங்க பெண்ணு பார்க்கணும், வீடை எப்படி கட்டணும், உங்க கையில வருகிற பணத்தை எப்படி செலவழிக்கணும் என்கிறது ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு தந்தாரு. இருளில் இருந்தால் நீங்கள் ஒரு கடற்காரனாக, நீங்கள் ஒரு கடத்தினாலே தற்கொலை பண்ணுகிறவர்களாக மாறி இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை பகிர்ந்த ஒரு இம்மானுவேல். 79ஆம் வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 79. நம்முடைய கால்களை சொல்லுங்க. நீங்க வீட்டுல போய் உங்க காலை இப்படி மிதிக்கணும். அல்லேலூயா. உங்க எந்த இடத்துல நிக்கல காலை அப்படி என்ன செய்யணும், மிதிக்கணும். மிதிக்க சொல்லணும். இந்த காலு எங்கெல்லாம் மிதிபடுதோ அங்கு சமாதானம் உண்டாகணும். என்னைக்கு இந்த வீட்டுல குடியிருக்க வந்தானோ, பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டுக்கு வந்தானோ, அன்னையோட என் சமாதானம் கெட்டு போச்சு. என்னைக்கு இந்த சிஸ்டர் என் மனைவியோடு தொடர்பு வந்தாலோ, என்னைக்கு இந்த சகோதரன் தொடர்பு பண்ணானோ, அன்னையிலிருந்து சமாதானம் கெட்டு போச்சு. அல்லேலூயா. இந்த பகல் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும், அல்லேலூயா, அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறார். இன்னைக்கு காலை 2 காலை வீட்டில் போய் சொல்லணும். இந்த கால் எங்கெல்லாம் ஊனிச்சோ, அது என்னுடைய அலுவலகத்திலேயோ, என்னுடைய வயலிலேயோ, என் தெருவிலையோ, என் கால் எங்க ஊனுதோ, என் கால் ஊனுகிற இடத்துல எல்லாம் சமாதானம். ஆமென். அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க ஒரு அருணோதயமாகிய ஒருவர், யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கொஞ்சம் மாதத்துக்கு முன்பு பிறந்து இயேசு கிறிஸ்து ஊழியம் தொடங்குவதற்கு முன்பே இயேசுவுக்கு வழியை ஆயத்த பண்ணி வந்த அவனை ஆண்டவர் அவனுக்கு வழியை, ஒருவருக்கு வழியை ஆயத்த பண்ண வந்தவருக்கு முன்பதாக நின்று சொல்கிறான், ஒரு அருணோதயம் வரப்போகிறது. அதனால் அந்த அருணோதயம் ஏன் வந்துச்சு தெரியுமா? உங்க காலு படுகிற இடத்துல எல்லாம் சமாதானத்தை உண்டாக்குவதற்கு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பவுல் அண்டர்லைன் பண்ணுதாரு. பவுல் தெளிவுபடுத்தி சொல்லுகிறார், கிறிஸ்து என் உள்ளத்தில் உருவாகும் அளவும் நான் என்ன படுகிறேன்? கற்ப வேதனை. சொல்லுங்க. ஓ அல்லேலூயா. பெத்லகேமில் பிறந்த இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் மனிதனுடைய பாவத்திற்கு, மீறுதலுக்கு, சமாதானத்துக்கு பிறந்தார் என்றார். உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தையும் ஆறுதலையும் உண்டாக வேண்டும் என்றால் இவர் இந்த உள்ளத்துல பிறக்கணும்னு.
இவர் உள்ளத்துல பிறந்தா சகலமும் கிளியர். ஓவர்டேக் பண்ண மாட்டோம், வாயாடியாக மாட்டோம், விபச்சாரக்காரனாய் விபச்சாரக்காரியாய் மாற மாட்டோம், தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம். கரங்களை தட்டி கலாத்தியர் 1:3 வாசிங்க. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும். கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனாலும் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும். இங்கதான் பாயிண்ட். பிதாவாகி தேவனை கொண்டும் குமாரனாகி கிறிஸ்துவை கொண்டும் மட்டும்தான் என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். வேற நீங்க எங்க போய் தட்டினாலும், மெழுகுதிரி கத்திச்சாலும், என்னது அல்லேலூயா 100 தேங்காய் அடிச்சாலும் ஒன்னும் செப்பெடுக்காத மக்களே. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் தான் கிருபையும் என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். இந்த சமாதானத்தை நீங்கள் ருசிக்கிறீங்களா? இந்த சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிடுங்க தெரியுமா? சாதாரண கூலி வேலைக்கு போறவங்க ஒரு நாள் 700 ரூபாய் சம்பளம். 7 பெருக்கல் 6, அதுலயும் சமாதானம் வரல. வயலில் வந்த வருமானத்திலே என்ன வரல? சமாதானம் வரல. காரணம், சமாதானத்தை தரக்கூடியவர் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் வரல. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஆமென். எனக்கு கஷ்டப்பட்டு 250 ரூபாய்க்கு வேலை செய்தவங்க வீட்டில் சமாதானம் இருக்கு தெரியுமா? எத்தனை ரூபாய்க்கு? ஒரு நாள் 5000 வந்துட்டு நமக்கு என்னது இல்லை? காரணம், பிதாவாகி தேவனும் குமாரனாகி தேவனும் பரிசுத்தாவியாகி தேவனும் நம்ம கிட்ட இல்ல. இன்னைக்கு காலையிலே என்னை பார்த்து உங்களை பார்த்து கத்த சொல்கிறார், எனக்கெல்லாம் அநேக தேவைகள் இருக்கிறது, அநேக நிலைகளில் சில நேரத்தில் வருத்தம் எல்லாம் வரும். ஆனால் எனக்கு நல்லா தெரியும், என்னை அழைத்தவர் இன்னைக்கு வர சமாதானமா என்னை வச்சிருக்கிறார். எனக்கு எங்க சமாதானம் இல்லையோ அந்த இடத்துல எனக்கு சமாதானம் தரக்கூடிய ஆறுதலான வார்த்தை மாத்திரம் அல்ல, அதை நடப்பிக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இன்னைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்றாரு, எங்க சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களோ, என்ன காரணம் என்கிறத கண்டுபிடிச்சு அந்த சமாதானத்தை உங்களுக்கு இன்னைக்கு காலையில பெற்றுட்டு தான் உங்க வீட்டுக்கு நீங்க போகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எசையா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கனை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். கரங்களை தட்டி பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட தோளை தட்டி சொல்லுங்க, தோளை தட்டி சொல்லுங்க. அது பரவாயில்ல, சின்ன வயசாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ we are equal brother and sister. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டார். அல்லேலூயா. யார் நிமித்தம்? மீறுதல். நம்ம எங்கெல்லாம் ஓவர் ட்ராக் பண்ணோமோ, வாயை விட்டு கொடுத்தோமோ, பொய் எங்க எல்லாம் சொன்னோமோ, எங்க எல்லாம் நம்ம ஓவர் ட்ராக் நான் பெரிய ஆள்னு காட்டணுமோ, நம்முடைய மீறுதல்களினால் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களினால சரீரம் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டாக்க ஆக்கினி. அல்லேலூயா. ஓ, உண்மையிலே அவருடைய ஒவ்வொரு அடிகள் அடிக்கப்படும் பொழுது, ஒவ்வொரு காயங்கள் அவர் சரீரத்தில் விழுந்த பொழுது, 40க்கு ஒரு அடியே குறைய 39 அடிக்கப்படும் பொழுது, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட பொழுது, அவரை விடுவதற்கு ரோம இரும்பு சாம்ராஜ்யம் விட்டு கொடுக்காமல் போனதற்கு காரணம்,
எனக்கு சரீரத்தில் அடைபட வேண்டிய இடத்துல ஒருவர் அடிபட்டு எனக்கு சமாதானத்தை, உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கனே அவர் பெயரில் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாவோம். கவனிக்கிறீங்களா? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாவோம். இந்த சமாதானத்தை தேடி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறான். பாருங்க, கன்னியாகுமரி எங்க கிடக்கு, காஷ்மீர் எங்க கிடக்கு. இங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து ஒருவன் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அங்கு காஷ்மீரிலிருந்து ஒருவன் இங்கிட்டு நடந்து கொண்டிருக்கிறான். இங்க போனா சமாதானம் கிடைக்குமா? அங்கு சென்றால் சமாதானம் கிடைக்குமா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமும் தன்னுடைய சொந்த சபையை விட்டு, தன் சொந்த ஊழியக்காரனை விட்டு, இந்த நல்ல நேரத்தில் ஒரு கூண்டுக்குள்ள இல்லாத ஒரு பறவையை போல அங்கெங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பைபிள் சொல்கிறது, உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை உண்டாக்கும் அக்கனே என் தேவனாகிய கிறிஸ்துவின் பெயரில் உண்டாயிற்று என்று BC 740 காலகட்டத்தில் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு எழுதினார். ஏடியில் அது நிறைவேறிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியால் இன்னைக்கு காலையில கர்த்தரிடத்துல கேட்போம், இந்த சமாதானம் என் வீட்டில் இல்லையா ஆண்டவரே? இந்த சமாதானம் என் வீட்டில் இல்லையா ஆண்டவரே? இந்த சமாதானம் இல்லாததனால் அநேக வீடுகளிலே பிரிவினை. இன்னைக்கு காலையிலே கர்த்தர் கேட்கிறார், உங்களை ஏதேன் தோட்டத்தில் பண்படுத்த, கீழ்ப்படுத்த, அதிகாரப்படுத்த, அனுபவிக்க, இதே வார்த்தையை உங்களுக்கு தெளிவா சொல்றது. உங்க கணவன மனைவிய இந்த பூமியில ஏன் வச்சு உங்களை அழகு பார்க்க தெரியுமா? அனுபவிக்க, ருசி பார்க்க, அதை என்ஜாய் பண்ண, அந்த சந்தோஷத்தை வீட்டில் அனுபவிக்க உங்களை வச்சிருக்கிறாரு. உண்மையாக கணவன்கிட்ட மனம் விட்டு பேசினவங்க எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்கீங்க? உண்மையாக மனைவி கிட்ட மனம் விட்டு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? உண்மையாய் கணவனை மனைவியை நேசிக்கிறவர்கள், பிள்ளையை நேசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எபேசியர் 2:14 எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார். ஆமென் சொல்லுங்க. சர்ச்சில் உங்களுக்கு யாருக்கிட்டையாவது பகை இருக்கா? பாஸ்டர் கிட்ட ஒரு பகை இருக்கா? அல்லேலூயா. பாஸ்டர் கிட்ட ஏன் பகையாவேன்னா கண்டிஷன் படுத்தினால பகையாயிருவீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பகல் வேளையில எப்படி எனில் அவர் தம்முடைய சமாதான காரணராயிருக்கிற அவர் இருதரத்தாரையும் என்ன செய்தாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே ஏற்ற தாழ்வு வந்து விடக்கூடாது. நான் ஆரம்பத்தில் இருக்கிற பாஸ்டர், நான் தான் சபையை நடத்துவேன். இந்த சபையில் இன்னைக்கு வந்த பிள்ளைக்கு இந்த சபையினுடைய சகல பொருளுக்கு அவனுக்கு என்ன இருக்கு? ரைட்ஸ் இருக்கு. ஒரு போதகர் மாதிரி இப்படி சொல்ல மாட்டாங்க. இங்க இருக்கிற கீபோர்டுக்கு நீங்க சொந்தக்காரங்க. இந்த சபையில் இருக்கிற இந்த 10 சென்ட்டுக்கும் சொந்தக்காரன் யாரு? நம்ம. அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு கேள்வி, பாஸ்டர் நாளை உங்களுக்கு வீடு, எனக்கு எப்ப வீடு தரணும்னு பிதாவாகி தேவன் விரும்புகிறாரோ அன்னைக்கு இன்னைக்கு விசுவாசத்தில் சொல்லுகிறேன், அந்த வீடு என் கையில் வரும். ஆமென். ஆதலால் இருதரத்தாராகிய உங்களை பகையாய் நின்ற சுவர சமாதானப்படுத்துவதற்கு கர்த்தர் இந்த பூமியில வந்தார். கடைசி 2 வசனம் சொல்லுது, ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம், ரொம்ப கவனமா கேட்கணும். வாசிங்க. கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் கரங்களை தட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். காதுள்ளவன் அவர் சிலுவையில சிந்தின ரத்தம். பாருங்க, ஒருத்தன் விழாவில் ஒரு ஈட்டியை குத்துக்கிறான். காடியை கொண்டு கொடுத்தாங்க,
அவர் குடிக்கல. தாகமா இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய தாகம் என்னன்னு தெரியாம அவனுக்கு கொண்டு காடிய, கசப்பு கலந்த காடிய அவர் வாயில கொடுத்தாங்க. நோ, வேண்டாம். அடுத்து ஒருத்தன் விலாவை குத்துகிறான். விலாவை குத்தின பொழுது கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ரத்தமும் வந்தது. டோட்டல் ரத்தம் மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக, மனுகுலத்தினுடைய சமாதானத்துக்காக அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை எங்கெல்லாம் உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க, இந்த பூமியில் உள்ள சகல மக்களுக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அவன் கஷ்டப்பட்டாலும் அவன் வீட்டில் பாடல் துணி உண்டாகும், ஒரு சிரிச்ச முகம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப வேதனையோடு வந்திருப்பான், ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இந்த சமாதானம் வேற ஒண்ணுல இல்ல, ஏசப்பா ஒருவரிடத்துல மாத்திரம் அந்த சமாதானம் இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லி இந்த காலையில் உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 20:19. இன்னைக்குள்ள நாளுக்கு பேர் தான் வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். கரங்களை ஓங்கி தட்டி சோதரம். இப்ப நம்ம சர்ச்சு கதவு எல்லா கதவும் திறந்திருக்கு, எல்லா ஜன்னலும் என்ன செய்திருக்கு? திறந்திருக்கு. இயேசுவ சிலுவையில கொண்டு போய் யூதர்கள் அடிச்சு அவர் ஜீவனை விட்டு அவர் இந்த பூமியில இருந்து போயிட்டாரு. இப்ப கல்லறைக்குள்ள இருக்கிறாரு. என்ன நடக்கும் ஏது நடக்கும்? நாளை யூதர்கள் இந்த 12 பேர்ல ஒருத்தன் நான்கிட்டு செத்துட்டான். அந்த கூட்டத்துல ஒருத்தன் இல்ல. யாரு? இவங்க கூடியிருந்த இடத்துல ஒருத்தன் இல்ல. யாரு? அவன் பேரு யூதாவை தவிர்த்து வேற யாரு? தோமான்னு சொல்ல தெரிய மாட்டுக்கு பத்தியா? சோதரம். அல்லேலூயா. பூட்டின வீடு, மேல்கூரை பிரிக்கல, மேற்கூரைக்கு ஓட்ட போடல, ஜன்னல் திறக்கல. அந்த வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்காங்க. உங்க வீடு பூட்டி இருந்தா, உங்க ஜன்னல் பூட்டி இருந்தா உங்க வீட்டுக்குள்ள யாரும் பிரவேசிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. இந்த கூட்டத்தில் பலர் தற்கொலைக்கு முயற்சித்து மாத்திரை சாப்பிடவங்க இதுக்குள்ள உண்டு. விஷத்தை கையில எடுத்தவங்க இதுக்குள்ள உண்டு. கையில தூக்கினவங்க இதுக்குள்ள உண்டு. உங்களை பின்மாற செய்ததற்கு ஒரு சக்தி இருக்கிறது, பவர். அதுதான் பூட்டின வீட்டுக்குள்ள வந்த, அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள வந்த உங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானத்தை அன்னைக்கு பெற்றிருந்தா மாத்திரம் போதாது, நித்திரைக்கு போய் பரலோகத்துக்கு போகிறது வர அந்த சமாதானம் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறாரு, இந்த சமாதானம் உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் மரிச்சாலும், நான் ஜீவனை விட்டாலும், நான் போய் பாதாளத்தில் போய் சுவிசேஷம் அறிவித்தாலும் நான் உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பேன். இந்த பகல் இந்த பைபிள் ஃபெய்த் மிஷன் திருச்சபையினுடைய விசுவாசிகள் இடத்துல இன்னைக்கு வந்து சொல்றார், உனக்கு சமாதானத்தை கொடுக்க இன்னைக்கு திரும்பி நான் வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நீ வீட்டுல வந்தது பொழுது நீங்க உட்கார சொல்ல உனக்கு பல இடத்துல சமாதானம் இல்ல, ஏன் ஆராதனைக்கு போகணும்னு வந்த உங்களை பார்த்து இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் நடு நின்று சொல்றார், நான் உனக்கு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கிறேன். பூட்டின வீட்டுக்குள்ள வந்தது உண்மைன்னு சொன்னா, திறந்திருக்கிற இந்த வீட்டுக்குள்ள, இந்த இருதயத்துக்குள்ள நான் வர விரும்புகிறேன். எதை குறிச்சு அழுது கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருக்கிறாயோ, ஐயோ அங்க போன நல்லா இருக்கு, இங்க போன நல்லா இருக்குன்னு சொல்லி தேடி தேடி போன இடத்துல எல்லாம் அழுகையும் பற்கடிப்பு சமாதான கேடு உண்டான பொழுது கத்த சொல்கிறாரு, பூட்டின வீட்டுக்குள்ள நான் வந்தது உண்மைன்னு சொன்னா, உன் இருதயத்தினுடைய பூட்டை திற, உன் பாவத்தை திற, உன் அக்கிரமத்தை தொலைத்து தூக்கி தூர எறி. நீ ஆண்டவருக்குள்ள வந்தேன்னு சொன்னா உனக்கு ஒரு சமாதானம். இந்த சமாதானம் ஒரு நாள் என்னை தேடி வந்தது.
என் குடும்பத்தை தேடி வந்தது, எங்கள் பெற்றோர்களை தேடி வந்தது, எங்கள் உடன்பிறப்புகளை தேடி வந்தது. எங்களுக்கு சமாதானம். இந்த சமாதானத்தை உங்களுக்கு தர விரும்புகிறாரு. அல்லேலூயா. எம்மாவூருக்கு 2 பேர் கூட பேசிக்கொண்டு போறாரு. கூட வந்தவர் யாருன்னு கூட போனவனுக்கு தெரியல. அவர் அந்த வீட்டில் போய் அப்பத்தை பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இது யாரு தெரியுமா? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு காலையில உங்க வாழ்வில உங்களுக்கு இன்னைக்கு பல நிலைகளில் நீங்க ஏன் அழுது கொண்டிருக்கிறீங்கன்னா, உண்மையாக நேர்மையாக இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க கண்களில் இருந்து சமாதானத்திற்கான அழுகை வரவே வராது. யாரிடத்தில் ஆண்டவரே போவோம்? ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனம் இடத்தில் உண்டு. அதனால் ஒரு நல்ல சத்தியத்தை கர்த்தர் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு இந்த ஆண்டின் 14வது உயிர்த்தெழுகை நாளிலே தந்திருக்கிறார். இந்த சமாதானத்தோடு புறப்படுவோம். മലയാളത്തിൽ ഒരു പാടൽ പാടിന ഭക്തൻ ഇപ്പടി പാടിനാൻ, സമാധാനമില്ലാതെ ഞാൻ അലഞ്ഞു കർത്താവേ, നീ എനിക്ക് സമാധാന കർത്താവായി എൻ്റെ അരികിൽ വന്ന്, നീ എത്ര നല്ലവൻ, നീ എത്ര വല്ലവൻ, നീ എത്ര മതിയായവൻ என்று ஒரு பக்தன் பாடுகிறான். ஆண்டவரே, நானும் ஒரு காலத்தில் இந்த சமாதானத்தை இல்லாதவனாக நானும் தெரு தெருவாக அலைந்தேன் ஆண்டவரே, ஊராய் அலைந்தேன் ஆண்டவரே. இயேசு என்னை தேடி வந்தீர், எனக்கு சமாதானத்தை தந்தீர். இந்த சமாதானத்தோடு இந்த காலையில் இந்த இடத்திலிருந்து புறப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் தந்து உங்களை ஆளுகை செய்வார் என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாய் இருக்கிற நல்ல ஆண்டவரே, கடந்த 1 மணி நேரம் எங்களோடு கூட நீர் இடைபெற்றீர். நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மிக தெளிவாக நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.